அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 6/4/2024 பங்குனி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. துவாதசி திதி பகல் 10:19 வரை, பின்பு தேய்பிறை திரியோதசி திதி. சதய நட்சத்திரம் பகல் 3:39 வரை, பின்பு புரட்டாதி நட்சத்திரம். அமிர்த யோகம் பகல் 3:39 வரை, பின்பு மரண யோகம். சனி பிரதோஷம், தனிய நாள். சுப முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் புதன் குரு, கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி செவ்வாய் சந்திரன், மீன ராசியில் சூரியன் ராகு சுக்கிரன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி செவ்வாய் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனி சந்திரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் இன்றைய நாளில் நிறைவேறி அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்வதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் அதில் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெற துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சூரியன் ராகு சேர்க்கை பெற்றிருப்பது உன்னதமான அமைப்பாகும். தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குரு 12 இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். தொழில் ரீதியாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் குரு சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிகச் சிறப்பான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது முடிவுக்கு வந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.
கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி சந்திரன் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும். பிறரிடம் பேசுகின்ற பொழுது முன்கோபத்தை குறைத்து கொண்டு சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் மிகவும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது வேகத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்று குரு புதன் 9ல் இருப்பது நல்ல அமைப்பாகும். உங்களின் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழிலில் அனுகூலமான பலன்கள் இருக்கும் என்றாலும் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்கள் பொதுவாக நீங்கள் பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் அதிகாரியிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் பிறரிடம் பேசுகின்ற போது அதிகாரியிடம் பேசுகின்ற போது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 7ல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது மிகச் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. பயணங்களால் ஒரு அனுகூலங்கள் ஏற்படும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கிறது மட்டுமில்லாமல் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் அமைய பெற்று 6ல் சுக்கிரன் ராகு சூரியன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அசையும் அசையா சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது
உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் வருகின்ற நாட்களில் ஏற்படும். அடுத்து குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி, பூரிப்பு, பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெற லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சந்திரன் சனி செவ்வாய் சேர்க்கப்பெற்று சஞ்சரிப்பதால் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் மன நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. குறிப்பாக உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் உங்களுடைய பணியில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், செவ்வாய், சனி போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில சாதகமான பலன்கள் இன்றைய நாளில் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் உங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சனி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பெற்று 2இல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால்தான் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக தடைப்படும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால், பணிச்சுமை சற்று கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினால் ஓய்வு நேரம் குறையும். சக ஊழியர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். அதனால் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே,
ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். 2ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பெண்கள் வழியில் உங்களுக்கு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் என்றாலும் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. உடன் இருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அனுகூலங்களை அடைவதற்கு நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைய நாளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது நல்லது. பொதுவாக கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் எந்தவித நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல உங்களிடம் இன்றைய நாளில் திருமண தோஷங்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற உள்ளேன். திருமண தோஷங்கள்னு பார்க்கின்ற பொழுது பொதுவா நடைமுறையில பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு செவ்வாய் தோஷத்தை பத்தி மக்கள்கிட்ட ஒரு அச்ச உணர்வு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. செவ்வாய் தோஷம் இருந்துட்டா அது கெடுதின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. செவ்வாய் தோஷம் இருந்தாலும் பெருசா எதுவும் பாதிக்காம இருக்கிறதும் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்க்கின்ற பொழுது லக்ன பாவத்திற்கு பொதுவா பழங்கால புத்தகத்துல சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா, லக்ன பாவத்திற்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கலத்தரஸ்தானமான 7ஆம் வீட்லயோ, மாங்கல்யஸ்தானமான 8ஆம் வீட்லயோ, சுகஸ்தானமான 4ஆம் வீட்லயோ, குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்லயோ, அயன பவன கட்டில் சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 12ஆம் வீட்டிலேயே செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்க. செவ்வாய் தோஷம் ஒரு தீயமான விஷயம், கெடுதியான விஷயம்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்த உடனே சிலர் பேசிடுறாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. பொதுவா செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொன்னாலும் 7, 8 இருந்தாதான் அதோட எஃபெக்ட் கொஞ்சம் அதிகம். 7, 8 இருந்தா என்ன எஃபெக்ட் அதிகம்னா, 7ல செவ்வாய் இருந்தாலோ 8ல செவ்வாய் இருந்தாலோ, அதாவது கலத்திர ஸ்தானத்துல செவ்வாய் இருந்தாலோ, மாங்கல்ய ஸ்தானமான 8ஆம் வீட்டுல பெண்களுக்கு செவ்வாய் இருந்தாலோ, ஆண்களுக்கு ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷோடைய பாதிப்பு சற்று அதிகம். 2, 4, 12 இருந்தாலும் அது பெரிய தோஷம்னு எடுத்துக்க முடியாது. பொதுவா ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ செவ்வாய் பலமாக இருந்தால், அதாவது 7, 8ல இருந்தால் அவங்களுக்கு உடல்ல உஷ்ணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு ஜாதகத்துல ஜாதக ரீதியாக செவ்வாய் பலமாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு உடல்ல உஷ்ணம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற காரணத்தினால வரக்கூடிய வரன் ஜாதகத்திலையும் அதுக்கு ஏற்றாவாறு உடல்ல கொஞ்சம், அதாவது செவ்வாய் பலமா இருக்க மாதிரி இருந்தா, இவங்களுக்கு செவ்வாய் பலமா இருக்கலாம், அவங்களுக்கு செவ்வாய் பலமா இருந்தா 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை என்பது நல்லா இருக்கும்ன்ற கருத்துக்கு தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்துடைய இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து இன்னொரு செவ்வாய் தோஷம் இல்லைன்னா கண்டத்தை கொடுத்துரும், பாதிச்சு கொடுத்துரும்லாம் கிடையாது. 2 பேருக்குள்ள ஒற்றுமையில கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ற காரணத்தால இந்த கருத்து சொன்னாங்க. இந்த செவ்வாய் தோஷ விஷயத்துல
ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வந்து 7ல இருக்காரு 8ல இருக்காருன்னா பலமா இருந்தா செவ்வாய் தோஷத்துடைய எஃபெக்ட் உண்டு. இதுவே செவ்வாய் வந்து வக்கரமாயிட்டா அனுபவ ரீதியா பார்க்கும் போது செவ்வாய் வக்கரமாகின்ற போது செவ்வாய் பலகீனமாயிடுறாருன்னு சொல்லுவேன். அடுத்து இன்னொரு விஷயம், செவ்வாய் வந்து ஒரு கேதுவோட நட்சத்திரம் இருக்காரு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் வந்து குறிப்பா வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காருன்னா அதோட எஃபெக்ட் வந்து கம்மி. செவ்வாய் நீச்சமா இருக்காரு, இப்ப கடகராசியில செவ்வாய் இருக்காருன்னா செவ்வாய் வந்து பலகீனமான நீச்ச ராசி. அப்படி செவ்வாய் இருக்கின்ற போது செவ்வாய் தோஷத்தோட எஃபெக்ட் கிடையாது. அதே மாதிரி சில ஜோதிட புத்தகத்துல என்ன சொல்றதுன்னா, சூரியனுடைய வீடான சிம்ம ராசியில செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் மேஷம் விருச்சிகத்துல ஆட்சி பெற்று இருந்தால் செவ்வாய் தோஷத்தோட எஃபெக்ட் கிடையாது. மகர ராசியில செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷத்தோட எஃபெக்ட் கிடையாதுன்னா ஒரு கருத்துலாம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல வந்து 7 8ல செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு வந்து அதுவே வந்து செவ்வாய் வந்து வக்ரம் பெறாம நீச்சம் பெறாம இருந்துட்டா அவங்களுக்கு வரன் பார்க்கின்ற பொழுது வரக்கூடிய வரஞ்சாத்துல 2 4 7 8 12ல செவ்வாய் இருக்க மாதிரி பார்த்தாலே போதும். 7ல செவ்வாய் இருந்தா 7ல தான் செவ்வாய் இருக்கணும்னு கிடையாது. 2 4 7 8 12ல எங்க இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் பரவாயில்ல ஜென்ரலா. அப்படி பார்க்கின்ற பொழுது 2 பேருக்குள்ள ஓரளவுக்கு ஒத்துமை நல்லா இருக்கும். பொதுவா ஒரு ஜாதகத்துல 7 8ல செவ்வாய் இருக்குன்னா கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல அந்த செவ்வாய் திசை வந்தாதான் பாதிப்பு வச்சு, செவ்வாய் திசை வராத போது பாதிப்பு கிடையாது. ஒருத்தருக்கு 7ல செவ்வாய் இருக்குது, அவங்களுக்கு குரு திசை நடக்குது, சனி திசை நடக்குன்னா செவ்வாய் திசை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது செவ்வாய் திசை பத்தி நினைச்சு கவலைப்பட தேவையில்லை ஜென்ரலா. அடுத்து அதே மாதிரி தான் வந்துங்க, இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல வந்து 7ல இருக்காரு 8ல இருக்காருன்னா அவங்களுக்கு செவ்வாய் திசை நடந்தாதான் பாதிப்பு சரி, செவ்வாய் திசை நடக்காத பொழுது எந்த விதத்திலையும் வந்து, அதாவது கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலத்துல செவ்வாய் திசை நடந்தாதான் பாதிப்பு, அப்படி செவ்வாய் திசை நடக்காட்டினா பாதிப்பு கிடையாது. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னா இப்போ வந்து 5 கட்டத்துல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. 10 ஜாதகம் எடுத்தா அதுல ஒரு 4 ஜாதகம் 5 ஜாதகத்துல கண்டிப்பா செவ்வாய் தோஷம் இருக்கதான் செய்யும். அதை வந்து ஒட்டி நீங்க வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஜாதக பலன் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து 2 பேருக்குள்ள வந்து ஒரு வசிய பொருத்தம், 2 பேருக்கும் வந்து நல்ல பொருத்த அமைப்புகள் நல்லா இருந்தா 2 பேருக்குள்ள வந்து ஒத்துமை நல்லா இருக்கும். செவ்வாய் தோஷத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து வேண்டான்னு நம்ம சொல்லிட முடியாது ஜென்ரலாக. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு செவ்வாய் வந்து 7 8ல இருக்குன்னா இன்னொருத்தருக்கு வந்து செவ்வாய் நல்லா ஆட்சி பெற்றிருக்காரு, உச்சம் பெற்றிருக்காரு, செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு, அந்த வரஞ்சாத்துல 2 4 7 8 12ல செவ்வாய் இருக்காருன்னா கண்டிப்பா 2 பேருக்கு செய்யலாம். செவ்வாய் தோஷம் என்பது அச்சப்படக்கூடிய விஷயம் கிடையாது. செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையை வைத்துதான் நம்ம வந்து தீர்மானிக்கணும்ன்ற ஒரு கருத்தை நான் வந்து இன்றைய பதிவில் உங்களிடம் சொல்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். ஒரு புதிய தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.